நிறைவு செஞ்சோம். இந்த டெமோக்ரஸில நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கிற கேள்வியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர் கடைசி வரைக்கும் வெளில வந்து பிரஸ் ஹேண்டில் பண்ண மாட்டார். ஹேண்டில் பண்ண தான் போறாரு. இப்படி தான் வெளில வர மாட்டார். நீங்க வந்தார், மாநாடு போட மாட்டார், நீங்க போட்டார். இந்த மாதிரி விக்டிம் ஸ்ட்ரீட்லாம் வர மாட்டார். நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னீங்க வந்தார். இதையும் நடக்கும்போது உங்க क्वेश्चनோட வேலிடிட்டி அப்ப இப்ப நான் என்னதான் பதில் சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி வராது. ஏன்னா உங்களுக்கு திருப்தி நீங்க பதில் சொல்றீங்க அப்ப கிட்டத்தட்ட. தயவு செய்து நான் சொல்லாத எமோஷன்ஸே வாயில போடாது. அது தவறு. நோ நோ நோ. எனக்கு திருப்தி இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க அப்புறம் நான் திருப்பி அப்புறம் நானும் வேற மாதிரி அன்பு தான் பாசத்துக்கு முன்னாடி தான் பாசம், பாசத்துக்கு முன்னாடி தான் பணி. நீங்க பகையா வந்தீங்கன்னா அப்புறம் நானும் பேசல. எனக்கு திருப்தி இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு திருப்தி இல்லன்னு எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க? நீங்க நான் திருப்தி நீங்க திருப்தி இல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு எதுலலாம் திருப்தி? முக ஸ்டாலின் வெதரை போட்டு சொல்றது திருப்தி. அப்படி ஒரு திருப்தி இல்ல, அப்படி ஒரு திருப்தி எனக்கு திருப்தின்னு வரதுன்னா அதிருப்தி. உங்களுக்கு எதுல திருப்தி? வீட்டுக்கு விக்டிமிட்டிக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டார், அது உங்களுக்கு திருப்தி. எனக்கு அது திருப்தியே கிடையாது. உங்களுக்கு எதுலலாம் திருப்தி? பிரஸ் மீட்டே சந்திச்சாலும் செட்டிங் கேள்வி மட்டுமே கேட்பாங்க. இந்த சம்பவம் நடந்த 48 மணி நேரம் பிரஸ்ல இத பத்தி காத்திரமா ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களா? யாருமே கேள்வி கேட்கல. அது உங்களுக்கு திருப்தி? இப்படிப்பட்ட அநாகரிகமான, இப்படிப்பட்ட அடிமைத்தனமான, இப்படிப்பட்ட உங்களையா சொன்னேன், உங்களுக்கும் அது பொருந்தும். என்னை திருப்தி நீங்கள இதுல எதுலயுமே எனக்கு திருப்தி இல்ல சார். அதை நான் பதிவு பண்றேன். உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு